ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சம்பளானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஹீரோயின் அழுதுகிட்டே போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அப்போ ஹீரோ எழுந்திரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பாவோட நிலைமையும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சஸையும் நம்மளுடைய நல்ல அரசரன் தான் கட்டுறாங்க. அப்போ பிரின்சஸ் கிட்ட அவசர அவசரமாக இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் எழுந்திரிச்சது தெரிஞ்சிருச்சு, எல்லோரும் போய் தேட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. அந்த கெட்ட அரசர் தேடுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்ல அரசர் பிரின்சஸையும் மூசையும் பார்த்து தப்பிச்சு ஓடி போயிருங்க சீக்ரெட் பேசேஜ் வழியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மூசுவும் ஓகேன்னு சொல்கிறாரு. ஹீரோ பிரின்சஸ்க்கு ஒன்றுமே புரியல. மூசு கூட்டிகிட்டு ஓடி வந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வழி வந்துடுமா, வா போகலாம் அப்படின்னா அப்போ மூசு கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் முகம்லாம் வாடி போயிடுது. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த இடத்துல நான் பிரச்சனையில் இருந்தப்போ இந்த வழியில் தான் நான் கஷ்டப்பட்டு உயிர் பொழைச்சி எல்லார்ட்டையும் சண்டை போட்டு தப்பிச்சு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நிறைய விதமான டீமனோட சோல்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னோன்னே, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, இனிமேல் யாரும் உன்னை புள்ளி பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வராரு. அந்த கேவ் இப்போ ஹீரோ வச்சுருந்தாங்களே அந்த கேவ் தான் அவங்க போய் சொல்கிறாங்க, போயிருக்க சொல்லியிருக்காங்க பிரின்சஸோட அப்பா. அந்த இடத்துக்கு இவங்க வரும்போது ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நினச்சி செகண்ட் பிரின்சஸும் அங்கே செகண்ட் ஹீரோயினும் அங்கே வராங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரை பார்த்தா, என்ன நீயா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நீ தானே மூசுவை கட்டுப்படுத்தி அவனை கஷ்டப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு சண்டைக்கு போகும்போது அப்போ மூசு நிறுத்தி இது அந்த அந்த சுச்சுவேஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஹீரோயினுக்கு பின்னாடி ஹீரோவும் வராரு. ஹீரோவை பார்த்தோன்னே மூசுக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம பிரின்சஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். அவர் நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்த கெட்டரசரோட டீம் சுற்றி வளைச்சிடுறாங்க. இப்போ டீமன் லார்ட் இவர் தான். அதனால் நம்மளுடைய நல்ல அரசரோடு டீமன் லார்ட், நான் திடீர்னு ஃபீனிக்ஸோட பறவையை இங்கே பார்த்தேன், அதனால நான் அவரை தேடிட்டிங்கெல்லாம் அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், எல்லோரும் சொல்லிக்கிட்டாங்க அவன் சாவலைன்னு உயிரோடு தான் இருக்கான்ட்டு. ஆனால் பார்த்தா அவன் நம்ம இடத்துலையே ஒளிஞ்சிருப்பான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, எனக்கு யார் மேலேயும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய நல்ல அரசரை ஜூம் பண்ணி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பேலஸை கட்டுறாங்க. பேலஸில் ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்ற இன்ஃபர்மேஷன் வருது. உடனே அவர் ஓடி ஹீரோயினை பார்க்குறாரு. நம்மளோட அரசர் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கார்ல இவர் தான் டாக்டர். அவர் ஃபார்மசிலெலாம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் செய்கிறவர். அதனால தான் முதலே ஹீரோவுக்கு டேப்லெட்டை ஹீரோயினுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அவர் வேறு இவர் வேறு. இவர் தான் டாக்டர், சரிங்களா? அப்போ செகண்ட் ஹீரோ இதை பற்றி கேட்கும்போது அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு, நீ ஜெயிச்சிட்ட ஹீரோயின், நீ ஹீரோவை காப்பாற்றிட்ட, நீ நினச்சதை சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் முனகுறாங்க. என்ன முனகுறாங்கன்னு கிட்ட போய் பார்த்தா, மன்னிச்சிரு ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சும்மா இருந்த பையனுக்கு சூடேற்றி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம செகண்ட் ஹீரோ செம்ம காண்டாயிட்டார். அதே நம்மளுடைய டீமன் வேர்ல்டை கட்டுறாங்க. இங்கே நல்ல அரசர் நம்மளுடைய ஹீரோ கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்படியெல்லாம் நடந்துருச்சு, என்னப்பா பண்ணலான்ட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் என்னை ரொம்ப காப்பாற்றிருக்கீங்க, என்னை பத்திரமா பார்த்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, உன்னை பார்த்துக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான், நீ இங்கே நீ உயிரோடு இருக்கிறத நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, நீ தான் எங்களுடைய ஃப்யூச்சரான பிளான் என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ திருன்னு முழிக்கிறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேல் நான் எதை பற்றி இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னு சொன்னோன்னே, நீ வேணா எங்களுக்கு அரசராக இருந்து உங்கள் அண்ணனை வேணா எதிர்த்து போர் செய்ப்பா அப்படின்னோடனே, இல்லை நான் யாரையும் எதிர்த்து ரிவெஞ்ச் எடுக்க விரும்பலை, அதே மாதிரி உங்கள் அரசரையும் நான் கொல்ல விரும்பலை, நீங்கள் என்னை வச்சு அவரை கொல்லன்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் அப்படி விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே பிரின்சஸ் அங்கேருந்து நீ ரொம்ப பொலைட்டாக பேசாத, இல்லை நான் அந்த அளவுக்கு பவர் கிடையாது டீமன் வேர்ல்டு அளவுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரா. அப்போ அதுக்கு உடனே பிரின்சஸ், நீ ரொம்ப பொலைட்டாக பேசுகிறதா நினப்பேன், இல்லை டீமன் வேர்ல்டு ஹெவன்லி பேலஸை விட ரொம்ப கேவலம்னு நினைக்கிறியா அப்படின்னா, இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறீங்க, என்னை காப்பாற்றினதே நீங்கள் தான், அப்புறம் எப்படி நான் உங்களை அப்படி நினைப்பேன், ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போவார். ஏன்னா என்னோடய ட்ரூ ஃபார்மே ஹெவன்லி பேலஸ்லேருந்து தானே நான் வளர்ந்துருக்கேன், அதனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, இருடா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கூட வரும்போது அப்போ நம்மளோட மூசு தடுத்துறாரு, விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு நல்ல கிங்கை காட்டுறாங்க. அவர் சொல்கிறாரு, எப்படியோ நம்ம டீமன் வேர்ல்டுக்கு அந்த குடுப்பனை எல்லையாட்டுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எல்லா இடத்துக்குமே நீ தான்ப்பா நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் கேட்டிருப்பார். அப்போ ஹீரோ பிரின்சஸும் மூசும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன
என்னதான் இருந்தாலும் அவர் காட் ஆஃப் வாராக இருந்திருக்காரு. நாமளே எதிர்த்து நிறைய தடவை சண்டை போட்டிருக்கோம். அவரும் ஹெவன்லி பேலஸ்க்காக எத்தனையோ தடவை போராடி இருக்காரு. அந்த சமயத்துலலாம் அவர் வந்து எப்படி நினச்சிருந்துருப்பாரு, அவர் அந்த குடும்பத்திலேயே அவர் அது பிறந்திருக்காரு, அரச குடும்பத்திலேயே. அப்போ அவர் எவ்வளோ ஆசைப்பட்டுருந்துருப்பார் அந்த இடத்துல வாடுறதை பற்றி. இப்போ அவருக்கு எதிராக நம்மளை வர சொன்னால் அவர் வரமாட்டார் இல்லையா, அவ்வளோதான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அவன் ரொம்ப தான்ப்பா ஓவராக பண்ணுறான், அவனுங்க தான் துரத்தி விட்டாங்கல்ல அப்படின்னு ஒன்னே தான் மூஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பார். அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, இருந்தாலும் அவன் பாவம் தான்ப்பா, அப்பா அம்மாவும் செத்து போயிட்டாங்க, அவள் லவ் பண்ணவங்களும் அவளை ஏமாற்றிட்டா, அவளே துரோகம் பண்ணி துரத்தி விட்டுட்டா, அவங்க அண்ணனும் ஏமாற்றிட்டான், பாவம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு எதையோ ஒன்று பார்த்துட்டு அவசர அவசரமாக எழுந்திரிச்சு ஓடிடுறாங்க. மூசு திருத்திரு முழிக்கிறார், இரு நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் இறங்கி பின்னாடியே வர்றதுக்குள்ளே இவங்க வந்து ஒரு சேண்டான ஒரு கல்லை எடுத்துக்கிறாங்க. இது வந்து இந்த மண்ணோட கல் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஹீரோக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஜலசேர நம்ம மூசு, நீ அப்போ பாரு இந்த பையனே தான்ப்பா நினைக்கிறேன், அவனை பார்த்தாலே நீ எல்லாத்தையும் மறந்துடுற அப்படின்னு ஹீரோயினே பிரின்சஸ் இருடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ ஜெலஸ் ஆகுறதானே அப்படின்னா, இல்லையே நீ வேணா அவனையே போய் பார்த்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஓடி வந்து அவங்க மேலேயே உப்பு மூட்டை எரிக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இறங்கு அப்படின்னா. இல்லை முடியாது அப்படின்னா, ஏம்மா நீ இந்த நாட்டுக்கே ஜென்ரலாக இருக்க, 3 பேரில் நீயும் ஒருத்தன், அப்படி இருக்கும்போது உன்னால் நடக்க முடியல அப்படின்னா, என்னால் நடக்கலாம் முடியும், ஆனாலும் நீ தூக்கிட்டு போகிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வரும்போது அவங்க கையில் ஏதோ சொட்டு விழுகுது. ஏன் அழுவுறியா அப்படின்னு சொல்லி கேட்டு கீழே இறங்கி பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க. அவர் வேகமாக முகத்தை மூடிக்கிறாரு. பார்த்திங்கன்னா அவரோட மூக்கிலேருந்து தான் ப்ளீட் ஆகிருக்கு. அதை பார்த்துன்னா அவங்க அழுகுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஓடி வந்து அவர் பேசிகிட்டே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நடந்து வந்துடுறாரு. அவங்க ஓடி வந்து பேக் ஹாக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அழுகுறாங்க, நீ பாரு, நான் இருக்கிறது கொஞ்ச நாள் தான், அந்த கொஞ்ச நாள்லேயே நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும், கவலைப்படக்கூடாது, அப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. உடனே அவங்களும் இருந்துட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொன்னோன்னா அவங்க 2 பேரும் அவரோட கையிலேயே அவங்கள ஹீரோயினோட அந்த பிரின்சஸோட கையை பிடிச்சிட்டு 2 பேரும் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அதோட அந்த பக்கத்தை முடிக்கிறாங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரோட கனவுல அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து சந்தோஷமாக இருப்பா, நீ நல்லா வாழணும்ப்பா அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவர் வெடுக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு வெளியே நின்றுட்டு, அப்பா அம்மா நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அழுதுட்டு இருந்தவர் திடீர்னு காணும் போல். அப்புறம் அந்த செகண்ட் ஹீரோயின் வந்து அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க கத்திக்கிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹெவன்லி பேலஸில் காட்டுறாங்க. ஃபீனிக்ஸோட ட்ரீ இருந்தது இல்லையா, அந்த ட்ரீக்கு முன்னாடி ஒருத்தவங்க நின்றுட்டு பிளாக் ஹூடி போட்டு நின்றுட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லைப்பா, நம்ம ஹீரோ தான். அப்போ நினச்சி பார்க்குறாரு, அவர் வந்து ஹீரோயின் வந்து இந்த இடத்துல செடிகளில் பூக்களை பூக்க வச்சுருப்பாங்க இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வராங்க. அப்போ போய் அவங்க அம்மா இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த போய் பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல அவங்களோட பிரேஸ்லெட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு சரி எல்லாரையும் நேம் போர்டு வச்சுருப்பாங்க இல்லையா, ஹீரோயினுக்கு வச்சுருக்காங்களே அந்த மாதிரி பேலஸ்லேயும் வச்சுருப்பாங்களான் இருக்குது. அந்த இருக்க நேம் போர்டெல்லாம் பார்த்தா அதில் அவங்க அம்மா பேர் இல்லை. அவரும் ஓடி தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்த வந்து சீல் பண்ணியிருப்பார் போகிற நம்ம செகண்ட் ஹீரோ. அந்த வந்து அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்துட்டு, இப்போ அவர் உடச்சிட்டு தானே அந்த சீலை உடச்சிட்டு தானே உள்ளே போயிருப்பார். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இதை பார்த்தோன்னே, ஐயோ போச்சு, ஹீரோ வந்து யாரோ இதை உடச்சிருக்காங்க, இதை உடைக்கிறதுக்கான ஒரே பவர் வந்து நம்ம ஹீரோகிட்ட தான் இருக்குது, சப்போஸ் அவர் வந்துட்டாரோ அப்படின்னு கேட்கும்போது செகண்ட் ஹீரோவும் அவசரமாக எழுந்திரிச்சு அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ வந்து ஓடி தேடுற அவங்க அம்மாவோட நேம் போர்டை, தேடாத, அவங்களோட நேம் போர்டு இங்கே வைக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எங்கள் அம்மா இத்தனை வருஷமாக ஹெவன்லி பேலஸில் வேலை இருந்திருக்காங்க, நிறையா விஷயங்கள் அவங்க சரி பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் நேம் போர்டு வைக்கல? என்னது, உங்கள் அம்மா எல்லா விஷயத்தையும் சரி பண்ணாங்களா? உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் சேர்ந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் செஞ்சாங்க தெரியுமா? உனக்காக வேணால் உங்கள் அப்பா உயிரை விட்டுருக்கலாம், உனக்காக வேணால் உங்கள் அம்மா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் எத்தனையோ பேர் இந்த ஹெவன்லி பேலஸில் அவங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க, எத்தனையோ பேர் அவங்க சாவடிச்சிருக்காங்க. ஏன் ஜிம்மினோட அம்மா என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல விழுந்து செத்தாங்கல்ல, இப்போ உங்கள் அம்மா சாகும்போது யாராவது வந்து தடுத்தாங்களா? அப்போவே உனக்கு தெரிய வேணா உங்கள் அம்மா எவ்வளோ கெட்டவங்கன்ட்டு. உங்கள் அப்பா உனக்காக வேணால் உயிரை கொடுத்துருக்கலாம், ஆனால் எங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் விளையாண்டுருக்கா தெரியுமா? அவர் செத்ததுக்காக இங்கே யாராவது வருத்தப்பட்டு நீ பார்த்தியா? நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம், நிம்மதியாக இருக்கோம். இப்போவே தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஒன்றுமே இல்லை, இந்த இடத்த நான் தான் ஆட்சி செய்கிறேன், நீ இந்த இடத்த விட்டு வெளியே போய்டு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, இன்னொரு தடவை நீ இப்படியெல்லாம் பேசாத, ஏன் ஜிம்மின் கூட சந்தோஷமாக இருக்காமனா அந்த பிள்ளை பேரையே சொல்லாத அப்படிங்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட பேர் தான்.
அப்போ அவர் சொல்லிட்டு அழுகும்போது அவளே என் கூட தான் இருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி ஹீரோயின் சந்தோஷமாகவா இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இப்படி கத்துல எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. வேறு யாரும் இல்லை, இவர் ஆர்டர் கொடுத்துட்டு தான் வந்திருப்பாராட்டிருக்கு. எல்லா ஜெனரல்ஸும் வந்து இவரை சுற்றி வளைச்சிட்றாங்க. அதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்துட்டு அவரோட வாழையும் இவரோட வாழையும் எடுத்து 2 பேரும் அனந்தமிங்க 2 பேரும் கழுத்துலேயே வச்சுக்கிறாங்க. கழுத்தில் வச்சுட்டு நீ வந்து என்னை எதிர்த்து வந்து ஏன் ஹெவன்லி பேலஸோட கிங்கோட கழுத்துலேயே நீ வந்து கத்தி வச்சுட்ட அப்படி சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வராங்க. எல்லாம் சுற்றி வளைச்சிட்றாங்க. அப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவனை வந்து பிடிங்க சிறைச்சாலையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ ஆர்டர் போட்டோன்னே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு நம்ம ஹீரோயினோட வந்துடுறாங்க. அவருக்கு முன்னாடி நின்றுக்கிறாங்க. தயவு செஞ்சு அவரை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோட பக்கம் திரும்பி தயவு செஞ்சு போயிடலாம் அப்படின்னு செகண்ட் ஹீரோ கூப்பிட்றாரு, இந்த பக்கம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் வரமாட்டேன்றாங்க. ஹீரோவை தப்பி கேட்கறதுலே குறியாக இருக்காங்க. தயவு செஞ்சு விட்டுடு, அவன் அவங்க அம்மாவை பார்க்க தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை அவன் என் கழுத்தில் கத்தி வச்சுட்டான் அப்படின்னு இவர் கத்த. இப்போ தெரிஞ்சுக்கிறார் ஹீரோயின் வந்து உனக்கு எனக்கு தான் ஒன்றுமே இல்லையே, நீ ஏன் நடுவில் வந்து தடுக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அமைதியாகவே இருக்காங்க. அவங்க கழுத்தை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் முன்னாடி கத்தி காமிச்சிக்கிட்டே அப்படியே ஹீரோ வெளியே வராரு. அப்போ ஹீரோயின் இருந்துட்டு தயவு செஞ்சு அவனை விட்டுருன்னு சொல்கிறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட காதுகிட்ட சொல்கிறாரு, நம்மளோட மரம் செத்து போச்சு அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு வந்து அப்படியே மனசே உடஞ்சி போகிறது. அந்த சமயத்தில் அவர் விட்டுட்டு அப்படியே போகிறாரு. டிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ஹீரோயின் மேலே கழுத்தில் கத்தி வச்சிருக்கனால செகண்ட் ஹீரோ பயப்படுறாரு. ஹீரோயினும் வராதிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஹீரோட்ட கெஞ்சுறாங்க அவரை விட்டுற சொல்லி. ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளோட ஹீரோவை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட அந்த செகண்டு அசிஸ்டண்ட்டு இருக்காங்கல்ல, செகண்ட் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு, அது ஜெனரல் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கார் பாருங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவரை வந்து அரசர் கொல்ல சொல்லாரு, கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருமே எதுவுமே கேட்கலன்னா அம்பெடுத்து அவர் மேலே விட வரும்போது நம்மளோட ஜென்ரல் இருக்கார் இல்லையா, அதாவது ஹீரோவுக்கு ஜென்ரல் ஒருத்தர் இருந்திருப்பார் ரொம்ப விசுவாசமாக. அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அம்பை பிடிச்சிட்றாரு. என்னோடய வாழ்க்கையில் நான் போர் புரியும் போது 2 தடவை சாவை கடந்தேன். எப்படியோ நான் செத்துருக்க வேண்டியது. ஆனால் இவர் தான் என்னை 2 தடவையும் காப்பாற்றினார். ஸோ நான் வந்து எனக்காக இவரை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு 4-5 பேர் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெனரல்ஸ் எல்லாமே அவருக்கு வழி விட்டுடுறாங்க. அப்புறம் எல்லாருமே மொத்தமாக வழி விட்டுடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்காக நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க, நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க தான் வந்தேன், வேறு எதுக்காகவும் வரல. ஆனால் நீங்கள் உங்களோட ரூல்ஸ்லேருந்து வளைஞ்சு கொடுத்து என்னை வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இன்னொரு தடவை நம்ம 2 பேர் போரில் சந்திக்கும் போது நம்ம 2 பேருக்கு நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹெவன்லி பேலஸை காட்டுறாங்க. நம்மளோட செகண்ட் ஹீரோ நிற்க வச்சு எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கும்போது நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்கிறாரு. ஆனால் செகண்ட் ஹீரோ அவரே சொல்லிடுறாரு, அவன் உங்களெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கான், அதனால் நீங்கள் அவனுக்கு நன்றி கடன் செலுத்துறதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் ஒரு ஆர்டர் கொடுத்து நீங்கள் அதை மீறி இருக்கீங்க, இதே மாதிரி இன்னொரு தடவையும் செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னா, இல்லை இன்னொரு தடவை நான் செய்ய மாட்டேன்னு எனக்கு புரியுது உங்களை பற்றி, ஆனால் இன்னொரு தடவை இந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட் பொண்ணு செகண்ட் ஹீரோவோட ரூமை கதவை சாத்திட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் வந்து இருக்கார் அரசர் உள்ள அப்படின்னு கேட்டோன்னே அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், நீங்கள் உள்ளே போகாதீங்கன்னு அந்த பொண்ணு தடை பண்ணுது. உடனே இது தடை தானே பண்ணுது, உள்ளே தானே போகக்கூடாதுன்னு வாசப்படியிலே முட்டி போட்டுக்கிட்டு கமுந்துக்கிறாங்க. நெத்திய தரையில் வச்சு அடிச்சுட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்குற மாதிரி முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு எழுப்பி பார்க்கறதே எந்திரிக்கவே இல்லை. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க, அவருக்கு எதுவுமே இல்லை, உங்ககிட்ட தான் அரசாட்சி இருக்குது இல்லையா, தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சுறாங்க. நான் இங்கே நீங்கள் வந்து அவரை விடுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நம்மளுடைய அசிஸ்டன்ட் பொண்ணு அவசரமாக ஓடி போய் செகண்ட் ஹீரோட்ட இதை பற்றி சொன்னால் செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு, அந்த பொண்ணு என்னமோ பண்ணிட்டு போகுது, நாம் இனிமேல் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது தான், இனிமேல் இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏதோ பிளான் வச்சுருப்பார் போல். அதே நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய அம்மாவோட பிரேஸ்லெட்டை அங்கே வந்து புதைக்கிறாரு. அப்போ வந்து நம்ம மூசை சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாக போய்டும்ன்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு நானும் உன்ன மாதிரி தான் ஆகிட்டேன், எனக்கும் இனிமேல் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ செகண்ட் ஹீரோ அந்த மூசை சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நான் வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஹெவன்லி பேலஸில் இருக்க வரைக்கும், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புத்தி வந்துச்சு, நாம் எங்கே நம்மளோட இதயம் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்மளோட வீடும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோவும் திரும்ப அதை சொல்லியும் பார்க்குறாரு, நினச்சும் பார்க்குறாரு, ஏன்னா அவரோட இதயமே இங்கே இல்லை இல்லையா. ஓகே, இது அடுத்தடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோட இந்த எபிசோட் முடியுது.